என்னாச்சு? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமாடி, எனக்கு பைத்தியம் தான். என்னோட சந்தோஷத்தை எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியல. அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். உன்னோட ஜிகே இப்போ ஸ்டார் லைனோட சேர்மன் ஆயிட்டான். உன்னை இழந்தாதான் இன்னொன்னு அடைய முடியுங்கிறது எவ்வளவு உண்மையா இருக்குல்ல? சாரிடா ஹரி, என்னால முடிஞ்ச வரைக்கும் உன்கிட்ட கெஞ்சி பார்த்தேன். ஏன் பேச்சுல நீ மயங்கல? கோடீஸ்வரன் ஆக சில காரியங்களை செஞ்சுதான் ஆகணும். அதனாலதான் அந்த வேலையை நான் செய்ய வேண்டியதாயிடுச்சு. எனக்கு ஒண்ணும் புரியலையே. இந்த டாக்குமெண்ட்ஸ் அவன் இப்ப என்கிட்ட கொடுத்ததுக்கு நீ காரணம் இல்ல. என்னோட மாஸ்டர் பிளான் ஒர்க் அவுட் ஆனதுனால்தான். ஹரீந்திரனோட கல்யாணத்தை நிறுத்தினது நான் தான். இல்லைன்னா இந்து கல்யாணத்துல இருந்து போயிருக்க மாட்டா. கல்யாணம் நடந்துச்சுன்னா என்னோட கனவு பலிக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் ஒரு பிளான் பண்ணேன். நான் கோபாலகிருஷ்ணன், ஹரீந்திரனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். தெரியும், சொல்லிருக்காரு. அப்பா தூங்கிட்டு இருக்காரா? அப்பாவும் அம்மாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. அவங்க வரத்துக்குள்ள நான் கிளம்புறேன். நான் வந்துட்டு போனதை அவங்க கிட்ட சொல்லாதீங்க. ஏன் சொல்லக்கூடாது? ஏன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்காத விஷயத்தை பத்தி தான் நான் பேச போறேன். அதுவும் முகூர்த்தத்துக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்றேன். நானும் ஹரியும் நகமும் சதையுங்கிற மாதிரி. அவ்வளோ க்ளோஸா இருக்கிற ஒரு ஃப்ரெண்டை பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்றதுல எனக்கு வருத்தம் தான். ஆனா விஷயம் என்னன்னா, ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசமாகிறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அவனை மாதிரி ஒரு ஃப்ராடை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிங்க. உங்களுக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா அதுக்கான ஆதாரத்தையும் நான் கொண்டு வந்திருக்கேன். பூஜா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கு தெரியும். அவளை கூட அவன் விட்டு வைக்கல. நீங்க உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. இந்த ஹரீந்திரன் ஒரு நல்லவன் நினைச்சுதான் அலெக்ஸை விட்டுட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்க நீங்க சம்மதிச்சீங்க, அப்படிதானே? அதான்டே ஜிகே ஐடியாலஜி. அப்பா, ஏய் டாடின்னு கூப்பிடு. மாமான்னு கூப்பிட்டாலே போதும். நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் வண்டியை போய் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் டிரைவர் பாத்துப்பா, நீ வா. இல்ல இந்த வண்டியை நானே போய் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். இல்லைன்னா யாராவது கோடு போட்டுருவாங்க. இப்ப எதுக்கு சிரிச்ச? இல்ல, ஒரு கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி பேசுறாரேன்னு யோசிச்சு பார்த்தேன். இங்க பாரு ஜோசப், வாழ்க்கையில சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்து தான் போகணும். அதுவும் இல்லாம இது என் பொண்ணோட வாழ்க்கை, இதுல ரிஸ்க் எடுக்க முடியுமா என்ன? அதனாலதான் நான் இந்த அலெக்ஸ மாப்பிள்ளையா ஏத்துக்கிட்டேன். ஏன்னா என் பொண்ணுக்கு இவனை தானே பிடிச்சிருக்கு. ஆனா ஜோசப், நீ இவன் கூட இருக்கிறது தான் நான் பாத்திருக்கானே தவிர நீ சொந்தமா என்ன வேலை பண்றேன்னு சொல்லவே இல்லையே. அதுவா, எங்க ஊர்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்குல்ல, அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு நான் தான் தலைவன். என்ன கேட்காம எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனா இப்போ இந்த ஊர்லயே பார்ட்டிங்கெல்லாம் வந்துருச்சுல, அதனால நான் இந்த ஊர்லயே இருந்து தொண்டாற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன். நல்ல விஷயம் தான். உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் இந்த ஊருக்கு கண்டிப்பா தேவை. கோடிக்கணக்கான ரூபாய் ஏமாத்துற ஆளுங்களுக்கு மத்தியில உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறது நல்லதுதான். பின்ன சும்மாவா? பணக்காரங்களுக்கும் ஏழைங்களுக்கும் மாமா, என்னாச்சு? லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல, பயப்படாத. பேர் தான் 5 ஸ்டார் ஹோட்டல்ங்கறாங்க, ஆனா விலை குறைஞ்ச கிரானைட் போட்டு வச்சிருக்காங்க. உண்மையிலேயே உங்க நல்ல மனசு எனக்கு என்னைக்கு தான் புரிஞ்சுது. இல்லன்னா இவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு நீங்க ஜோசப் அண்ணனை கூட்டிட்டு வந்திருப்பீங்களா? அப்பதான் நான் சோசியலிசத்தை உங்களுக்குள்ள பார்த்தேன். என்ன ஜோசப் அண்ணா பாக்குறீங்க? இது ஒன்னும் சாதாரணமான காரியம் இல்ல. சைனீஸ் ரெஸ்டாரண்ட்லயும் சப்பாத்தி கிடைக்கும். அதே மாதிரி தான் பணக்காரங்களே இந்த கம்யூனிஸ்ட். நீ சொல்றது உண்மைதான். அதனாலதான் இவ்வளவு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கா. ஆனா சார், இவனுக்கு கல்யாணம் ஆகலன்னா எங்க பாட்டினுடைய பொதுச் செயலாளர் இவன் தான். ஆமா, பொதுச் செயலாளர் தான். என்னது? ஆனா இந்த ஏசி ரூம், சிக்கன், ஸ்காட்ச் இதெல்லாம் இருந்தா தானே அவரால் வீரமா பேச முடியும். அப்புறம் அவரு How are you, Harindran? Fine.
வெரி ஃபைன். எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். பசும்போல் போத்துன புலி. பாடி பசுத்தோல் போத்துன புலியா? Hello? Yes? We are on the way. Yeah. Go and search. என்னடா பாக்குற? வாடா. ஹரிந்தர் எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியாதுல்ல? எனக்கு தெரியாது சார். அது ஹரிந்தர் தானே? ஆமா சார். அப்ப ஏன்டா தெரியாதுன்னு சொன்ன? உங்களை பார்த்தோன்னே அவர் அரெஸ்ட் பண்ணுவீங்களோன்னு பயந்துட்டு அப்படி சொன்னேன் சார். அரெஸ்ட் பண்ணுவாங்க யாரா உனக்கு சொன்னது? ஜிகே சாரோட தலைமுடி இல்ல தலை ரோட்ல கிடந்ததா அதை பார்த்துட்டு சாரு கிட்ட அதை சொல்லணும்னு ஓடி ஓடி வந்தேன். அப்ப சார் ரொம்ப மயங்கி இருந்தாரு. அதனால தான் சார் நான் பயந்துட்டேன். மிஸ்டர் ஹரீந்திரன், மிஸ்டர் ஹரீந்திரன், ஐ எம் ராஜன் ஜோசப், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். எந்திரிங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். மிஸ்டர் ஹரீந்திரன், இன்னைக்கு தான் நான் சார்ஜ் எடுத்துக்கிட்டேன். வந்த அன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான கேஸ். என்ன கேஸ்? என் வாயில கேட்கணும் ஆசைப்படுறீங்களா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்குறேன். இந்த ஜிகேவோட தலையும் பாதி உடம்பும் கிடைச்சிருக்கு. அப்போ மீதி உடம்ப எங்க வச்சிருக்கீங்க? ஜிகேயா? ஜிகேக்கு என்னாச்சு? மிருகத்தனமா ஜிகேவை கொண்டு இருக்கீங்க. ஹரிந்தன், நீங்க உண்மையிலேயே புத்திசாலி தான். அதை நீங்க படிக்கும் போதே எனக்கு தெரியும். என்ன யோசிக்கிறாரு? நம்ம ரெண்டு பேரும் ஒரே பெஞ்சில் தான் உட்காந்தோம். நான் ராஜன், கோழி ராஜன். என்ன கிண்டல் பண்ணுவீங்களே, அந்த ராஜன் நான் தான். ஆமா, ராஜன் ஜோசப். என்ன சொன்ன? ஜிகே இறந்துட்டாரா? நீ சொல்றது எனக்கு புரியல. படிக்கிற சமயத்திலேயே நீ ஃபாரின் கார்ல வந்து இறங்குற ஒரு பிரில்லியன் ஸ்டூடெண்ட் ஆச்சு. நீ என்ன கண்டாதான் உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அன்னைக்கு இது எனக்கு பெரிய விஷயமாவே தெரியல. அப்பேற்பட்ட நீ எப்படி கிரிமினலான எனக்கு தான் குழப்பமா இருக்கு. சொல்லு, உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜிகேவை கண்டன் துண்டமா வெட்டி போடுற அளவுக்கு என்ன வெறி, என்ன பிரச்சனை சொல்லு. இல்ல, நான் யாரையும் கொல்லல. போய் சொல்லாத, எல்லாம் எங்களுக்கு தெரியும். இல்ல, உண்மைதான் சொல்றேன். நான் எந்த கொலையும் பண்ணல. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் எந்த கொலையும் பண்ணல. ஜிகே இல்ல, ஒரு கொசுவை கொல்ல கூட எனக்கு தைரியம் கிடையாது. ஹரீந்திரன், நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர் மாதிரி எங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. நீங்க கொலை செஞ்சதுக்கு 1000 காரணம் இருக்கலாம் மிஸ்டர் ஹரீந்திரன். ஆனா போலீஸ் உங்ககிட்ட விசாரிக்கும் போது உண்மையை சொல்றதுதான் உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. நீங்க சொல்ற உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜிகேவோட லவ்வரை வச்சிட்டு இருக்கதா நியூஸ் பேப்பர்ல வந்த நியூஸை பொய்ன்னு சொல்றீங்களா? இல்ல அதை நீங்க மறுக்க போறீங்களா? இப்படி அசிங்கமா பேசுறீங்க. நான் ஒன்னும் அவ்வளவு கேவலமானவன் இல்ல. ஜிகே எனக்கு தம்பி மாதிரி. நர்சரி ஸ்கூல்ல இருந்து நாங்க 2 பேரும் ஒன்னா படிச்சு வளர்ந்தோம். நாங்க 2 பேரும் ஈருடல் ஓர் உயிர் மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு தாய் பிள்ளைகள் மாதிரி தான் வளர்ந்தோம். ஆனா என் வாழ்க்கையில விதி விளையாடிடுச்சு. வாழ்க்கையில கல்யாணங்கிற சந்தோஷமான அந்த தருணத்துல என்ன கட்டிக்க இருந்த இந்துங்கிற அந்த பொண்ணு மேடையில இருந்து இறங்கி போயிட்டா. அதை என்னால பொறுத்துக்க முடியல. மனசு அளவுல நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். அப்ப கூட கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி அவன் பேர்ல நான் எழுதி வச்சேன். அவன் மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை சார். அவ்வளவு நம்பிக்கை இருக்கிற ஒருத்தன் உங்களை ஏமாத்திட்டாங்கிறது தான் பிரச்சனையே. அந்த துரோகத்தை உங்களால தாங்க முடியாம தான் அவனை நீங்க கண்டந்துடமா விட்டிருக்கீங்க. சேர்மன் போஸ்ட்டை மட்டும் தான் நீங்க அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க தவிர உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை எதையுமே நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணல. அதெல்லாம் உங்க அக்கௌண்ட்ல தான் இருக்கு.
ஆனா உங்க கம்பெனியோட ஆயிரக்கணக்கான ஷேர்ஸை மட்டும் அவன் பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க. அவ்வளவு நம்பிக்கை அவன் பேர்ல? நான் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேனே. ஷோ, எங்க கம்பெனி நல்லா வளரணும்னு ஜிகே ஆசைப்பட்டான். அதனால அவன் மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே ஓகே கூல்.